ஏன்டா தியேட்டர்ல ரிலீஸே ஆகாத ஒரு படத்துக்கு அவார்டை கொடுத்து வச்சிருக்கீங்களடா. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். திமுக சோம்பு விருதுகள் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னா 2016 இருந்து 2022 ஆண்டுகளுக்குள்ள ரிலீஸ் ஆன படங்களுக்கான தமிழ்நாடு திரைப்பட விருதுகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஎன் கவர்மெண்ட். அந்த விருதுகள்லாம் கொஞ்சம் உற்று நோக்கும் போது தான் தெரியுது அந்த விருதுகள்ல முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா கொத்தடிமைகளா இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது திமுக அரசாங்கத்தோட ஆதரவாளர்கள், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறவங்க, ஜால்ரா அடிக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜால்ரால. என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. முதல்ல பாத்தீங்கன்னா 2016ல புரியாத புதிர் படத்துக்கு செகண்ட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க சிறந்த படத்துக்காக. ஆக்சுவலா அந்த படத்துல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. அதே இயர்ல ரிலீஸ் 24, விசாரணை, பிச்சைக்காரன், உரியடி, ஜோக்கர் இந்த மாதிரி படங்களுக்கு பெஸ்ட் ஃபிலிமுக்கான அவார்டு கொடுக்கல. அதே மாதிரி அதே இயர்லயே பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு விஜய் சேதுபதிக்கு கொடுத்திருக்காங்க. அந்த படத்துல குறிப்பிட்டு அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா விசாரணை படத்துல அட்டகத்தி தினேஷ், பிச்சைக்காரன் படத்துல விஜய் ஆண்டனி அண்ட் 24 படத்துல சூர்யா அவர்கள் பண்ணாத பெர்ஃபார்மன்ஸை புரியாத புதியல விஜய் சேதுபதி ஏதோ பெருசா பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்ச இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுத்ததுக்கு புரியாத புதிர் படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரீசனா இருக்காது. சில மேடைகளை விஜய் சேதுபதி திமுக பேசியிருப்பார்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. இவர மாதிரியே இன்னும் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம கருணாஸ் அவர்கள், இன்னொன்று வந்து போஸ் வெங்கட் அவர்கள். கருணாஸ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரரை போற்று படத்துக்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்காக கொடுத்துருக்காங்க அந்த அவார்டை. ஆக்சுவலாக இவருக்கு கொடுத்ததுக்கு பதிலாக அதே படத்தில் சூர்யா கூடயோ ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பார் விவேக் பிரசன்னா, அவருக்கு கொடுத்துருக்கலாம் இந்த அவார்டை. அவ்வளோ சூப்பராக படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சூர்யா கூடவே டிராவல் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துருப்பாங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸை. அடுத்ததா வந்து போஸ் வெங்கட், இவருக்கு கவன், தீரநதிகாரம் 1 அண்ட் டானாகரன் இந்த 3 படத்துக்காகவும் சிறந்த குணச்சித்திர நடிகருக்காக கொடுத்திருக்காங்க. இவருக்கு பெருசா எவிடன்ஸே தேவையில்ல, பார்க்காமலே சொல்லிடலாம் இவர் வந்து ஒரு பக்காவான கொத்தடிமையா இருந்ததுக்காக மட்டுமே தான் அந்த விருதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தீரநதிகாரம் 1 இந்த ஒரு படத்தை தவிர மற்ற 2 படங்களுக்குமான இவரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னாலும் சரி, தைரியமா பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். கவன் படத்துல அப்படி இவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, புறாநானூறுன்னு சொன்னதை தவிர வேற என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல அந்த படத்துல. புறாநானூறு அது பேசிக்கிறாங்க சார், சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்களேன். புறாநானூறு. அதே மாதிரி டானாகரன் படத்துல இவர் இருக்காரா என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு 2-3 சீன்ஸ்லாம் அப்பப்போ வந்துட்டு போவாரே தவிர மற்றபடி படம் ஃபுல்லா அவர் டிராவல் பண்ணிருக்க மாட்டாரு. அவ்வளவு பெரிய ஆக்டிங்கும் இவருக்கு சீன்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது டானாகரன் படத்துக்காகலாம் இவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க தேர்வு நடைபெற்ற முறை. டானாகரன் படத்துல ஹீரோவை விட ஹீரோவுக்கு ஒரு படி மேல நடிச்சவர் அப்படின்னா அது வந்து லால் சார் தான். அதுக்கப்புறமா ஹீரோ விக்ரம் பிரபு, அதுக்கப்புறமா MS பாஸ்கர். விக்ரம் பிரபுவுக்கு சிறந்த நடிகருக்காக அவார்டு கொடுத்துட்டாங்க டானாகரனுக்கு. பட் குணச்சித்திர நடிகர்னு வரும்போது ஒன்னு லால் சாருக்கு கொடுத்துருக்கணும், இல்லைன்னா MS பாஸ்கர் சாருக்கு கொடுத்துருக்கணும். இந்த 2 பேர்த்தையும் தவிர்த்து போஸ் வெங்கட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த தேர்வு குழு. சூப்பர்ப்பா, ஹேட்ஸ் ஆஃப், வேற லெவல். சூப்பர்ரா, ஹேட்ஸ் ஆஃப். யூ ப்ரவுட் ஆஃப் யூ மை சைல்ட், ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி பொதுவாகவே ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா பெரிய பெரிய நேஷனல் அவார்டாக இருந்தாலும் சரி, தனியாக பிரைவேட்டில் கொடுக்குற அவார்டாக இருந்தாலும் சரி, இல்லை பத்திரிகையாளர்கள் கொடுக்குற அவார்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விருது வழங்கும் விழாவாக இருந்தாலுமே டப்பிங் படத்தை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சொந்தமாக அவங்களா சுயமாக கதை எழுதி சுயமாக அவங்களோட பொறுப்பில் படம் எடுத்த டைரக்டர் அண்ட் படங்களுக்கு தான் விருதுகள் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க கொடுத்த இந்த அவார்டில் பார்த்தீங்கன்னா 2-3 படங்கள் ரீமேக் படங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சண்டைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலக்ஸி ஸ்டார் விமல் அவர்கள் நடித்த படம். இந்த படத்துக்கு 3 விருதுகள் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 2012 மலையாளத்துல ஜித்து ஜோசப் அவர்கள் நடிச்சு வெளிவந்த மை பாஸ் அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் இது. அதை விட பெரிய கூத்து என்னன்னா இந்த படம் இப்ப வரைக்குமே ரிலீஸே ஆகவே இல்லை தியேட்டர்ல. உனக்கு வெக்கமா இல்ல? ரிலீஸே ஆகாத படத்துக்கெல்லாம் 3 விருது கொடுத்து வச்சிருக்காங்களே, இவங்க என்ன சொல்றது? அப்ப சொந்தமா கதை எழுதி படத்தை எடுத்து முடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கவங்களாம் இழிச்சவாயா? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? உங்களை வண்டி கிடைக்குமாடா? இந்த அவார்ட்ல இருக்க இன்னொரு ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டைக்காரி படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா ஆர் மாதேஷ் அப்படின்னு இவரு இந்த விருது வழங்கும் கமிட்டில ஜூரி பர்சனா இருந்திருக்காராம். அதாவது இந்த விருதுகள் எல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்புற ஒரு குழுவுல இவர் இருந்திருக்காரு. அதனால இவரோட படத்தையே தூக்கி இவர் வச்சுக்கிட்டாரு. இந்த சண்டைக்காரி படம் மட்டும் இல்லாம மோகினி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்த இன்னொரு படம் இருக்கு. அந்த படத்துக்குமே 3 விருது கொடுத்து வச்சிருக்காங்க. ஏயா ஜூரி மெம்பர்ஸ் சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கே அவார்டு கொடுத்துக்கிட்டா அப்ப மத்த டைரக்டர்ஸ் மத்த ஆக்டர்ஸுக்கு எல்லாம் எப்படி அவார்டு போய் சேரும்? இதெல்லாம் நியாயமா? ஏன்டா இருக்கீங்க?
ஏன்டா அப்படி இருக்கீங்க? அடுத்ததா நயன்தாரா அவர்கள் நடிச்சு வெளிவந்த நெட்ரிகன் அப்படின்ற ஒரு படத்துக்குமே விருது கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா 2011ல சவுத் கொரியன் ஃபில்மா பிளைண்ட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த நெட்ரிகன். இது கூட தெரியாம இந்த ஒரு ரீமேக் படத்துக்கு அவார்டு கொடுத்து வச்சிருக்காங்க ஜூரி மெம்பர்ஸ் அப்படின்ற கொத்தடைமைகள். சோறுங்க வேற என்ன கேக்குறேன்? அடுத்ததா நெஞ்சுக்கு நீதி. இந்த படத்துக்கு வந்து சிறந்த டயலாக் ரைட்டருக்கான அவார்டு வந்து தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா இதுவுமே ரீமேக் படம் தான். 2019ல ஹிந்தில ரிலீஸ் ஆன ஆர்டிகல் 15 அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தான் இந்த நெஞ்சுக்கு நீதி படம். ஸோ இந்த கிரைட்டீரியா படி பார்த்தா இந்த படத்தை அவங்க கன்சிடர் பண்ணிருக்கவே கூடாது. ஆனா இந்த படத்தை கன்சிடரும் பண்ணி இந்த படத்துல உள்ள டயலாக் ரைட்டருக்கு அவார்டும் கொடுத்திருக்காங்க. டைரக்டா நமக்கு அவார்டு கொடுத்துக்கிட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு டயலாக் ரைட்டர் கொடுத்துட்டாங்க போல. மாஸ்டர் பிளான். ஸோ இந்த மாதிரி சில ரீமேக் படங்களுக்குமே இவங்க அவார்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அந்தந்த இயரில் சொந்தமாக கதை எழுதி நடிகர்களை வச்சு நடிக்க வச்சு கமர்ஷியலாக சக்ஸஸும் கொடுத்து சமூக ரீதியாக ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தின படங்களுக்கு எல்லாம் படம் எடுத்தவங்களுக்கும் சரி நடித்தவங்களுக்கும் சரி அந்த படத்துக்கும் சரி நீங்கள் என்ன அங்கீகாரம் கொடுக்குறீங்க, என்ன மரியாதை செய்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல. இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்க போகிறாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ண லிஸ்ட்டில் நான் சொல்கிற படங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு மட்டும் சொல்லுங்கள். ஒரு கனவு போல, ஒரு முகத்திரை, நிசப்தம், அவள் அப்படித்தான், மீண்டும், ரூபாய் 2000, வாழ்க விவசாயி, இறுதி பக்கம், உலகம்மை, அமைச்சர், சேசிங், ஜனநாயகம் விற்பனைக்கு அல்ல, உட்ரான், ஃபில்டர் கோல்ட், தாய் நிலம், இளமி, மனுசங்கடா, வரிசி. இதெல்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்க 19 படத்துக்கும். நீங்க இதுல சொன்னதுல எனக்கு நான் பேரு கேள்விப்பட்டதே ஒரு 4-5 தான் இருக்கும் போல. ஆமா. இந்த படங்களுக்கு கொடுத்ததுனால மற்ற படங்களோட வாய்ப்புகள் பறி போயிருக்கும்ல. அப்படி விருது கொடுக்காம விட்ட படங்கள் இந்த 7 வருஷத்துல என்னென்ன படங்கள் இருக்கு அப்படின்னு பாத்துருவோமா? மண்டேலா, மேற்கு தொடர்ச்சி மலை, உரியடி, ஜிப்சி, எல்கேஜி, ரைட்டர், ராட்சசி, மிக மிக அவசரம், குற்றம் 23, ஒரு நாள் கூத்து, 8 தோட்டாக்கள், சில்லு கருப்பட்டி, கபாலி, காலா, பிச்சைக்காரன், சூப்பர் டீலக்ஸ், சைக்கோ அண்ட் மரகத நாணயம். இது எதுக்குமே அவார்டே கிடையாது. இது நீங்க சொன்ன படங்கள் எல்லாமே முக்கால்வாசி கமர்ஷியலா ஹிட் ஆன படம். கமர்ஷியலா ஹிட் ஆகுறதெல்லாம் தாண்டி பெருசா விமர்சனங்களால ஏத்துக்கப்பட்ட படங்கள் கொடுக்கலங்கிறது இல்ல. எந்த படத்துக்கு எல்லாம் கொடுத்துறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அதுக்காக ஒதுக்குற படங்கள் என்னெல்லாம் இருக்குல்ல. உங்களுடைய பிரஸ் ரிலீஸ் நோட்டீஸ்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்க தெரியுமா? தமிழ்நாடு அரசின் சார்பில் சமுதாய சிந்தனைகளுடன் கூடிய மனித நல்லுணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சிறந்த தமிழ் திரைப்படங்கள், சிறந்த நடிகர், அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் உங்களுக்கு நாங்க அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எது இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனிச்சா என்னன்னு தெரியாத அளவுக்கு சில படங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரீமேக் படங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களை சார்ந்த கொத்தடிமைகள் நடிச்ச படங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ஜூரி மெம்பர்ஸா இருந்தவங்களுக்கு அவங்களுக்கே அவங்க அவார்டு கொடுத்துக்கிட்டாங்க. இது போக ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் படங்களுக்கெல்லாம் அவார்டை கொடுத்து வச்சுப்புட்டு தமிழ்நாடு அரசின் சமுதாய சிந்தனைகளுடன் கூடிய மனித நல்லுணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள்னு சொல்றீங்களே, வெக்கமா கூச்சமா இல்லீங்களா ஜூரி மெம்பர் அண்ட் டிஎன் கவர்மெண்ட் திமுக அரசு அவர்களே? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல. எனக்கு இல்ல. இப்படி இவங்க பார்சியாலிட்டி ஃபேவரட்டிசம் பார்த்து இந்த அவார்ட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. சில ஆட்கள் இதை எதிர்த்து குரலும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியலா மாறி இருக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு தமிழக அரசு விருது இல்ல, அதுக்கு நீங்க தயாரிச்சு ஒரு அவார்டு கொடுங்க, ஃபேமிலி அவார்டுன்னு சொல்லிட்டு. ஜூரி மெம்பர்ஸ்ல இந்த மாதிரி படங்களை பாக்குறாங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணாங்க எனக்கு சத்தியமா புரியல. அந்த நடிப்புக்கு மேல வேற என்ன தேவைன்றது எனக்கு உண்மையிலே எனக்கு புரியலங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. February 13க்கு இந்த அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போறாங்க. யார் யார் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு. பட் இந்த விருதை கொடுக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல இந்த திமுக அரசாங்கம் இந்த அவார்ட்ஸ்லாம் சூஸ் பண்ண போறாங்கன்னா அந்த சூஸ் பண்ண போற ஜூரி மெம்பர்ஸை ஓப்பனா பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்க செலக்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போதான் கொஞ்ச நாச்சும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், மக்களும் கொஞ்சம் நம்புவாங்க, சினிமாவில் உள்ள ஆட்களும் கொஞ்சம் ஏத்துக்குவாங்க. சும்மா உங்களோட ஆட்களை வச்சு உங்க ஆட்களுக்கே அவார்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு தமிழ்நாடு அரசு விருது அப்படின்னு போடுறீங்க? திமுக வழங்கும் விருது அப்படின்னு போட்டுட்டு உங்களோட மேடையில வச்சு நடத்திக்கங்க அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.